எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அதனால தான் எனக்கு கடவுளோட ஆசையத்தோட வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒலை போட்டாச்சு, பக்கத்துலேயே பால் போட்டுட்டேன். பாப்பா இருந்தால் கொடுக்கலான்னு ஒலை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது யோசனை வந்துச்சு, கீரை செய்யலான்னு. காலையிலே விற்றுட்டு போனாங்க. கீரை 2 கட்டு வாங்கினேன். பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு நல்லா புது கீரையாக இருந்துச்சு. 2 கட்டு வாங்கிட்டேன். பார்க்க பெருசாகுது, செய்யும் போது தான் தெரிய போகுது எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு. வாங்க கீரை செய்யலாம். கீரை நல்லா பெரிய கட்டு தான். இது ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இது நம்மளுக்கு ரொம்ப வேலை போலக்குது. அதனால் இது பொறுமையாக செய்யணும். தண்ணி 2-3 வாட்டி அழைச்சிடும். மண் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. கீரை வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை கரெக்டாக செஞ்சுருங்க. நம்ம கேர்லெஸ்ஸாக நினைக்கிறோம், நம்ம உடம்பு ஃபால்ட் ஆகிடும். எவ்வளோ தான் நான்வெஜ் செஞ்சாலும் பச்சை பசை கீரைக்காய்ங்க காய்கறிங்க சாப்பிடும் போது தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். கீரை கட் பண்ணிவிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டு அலசிடலாம். 2வது தண்ணியில் அலசிடுங்க. செம்ம மண் இருக்குதுங்க. இன்னும் ஒரு தண்ணியில் அலசினா கரெக்டாக ஆகிடும். அலசி போட்டேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகு கிள்ளி போட்டேன். இப்போ கீரையும் போட்டுட்டேன். பாருங்கள், போடும் போது எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கடாயில் அடியில் வந்துச்சு கீரை. இன்னும் தண்ணி வதங்கணும். அப்போ பாருங்கள், இன்னும் கீழே போயிடும். கீரை கொஞ்சமாக தான் வரங்க. இத்தனைக்கு நான் 2 கட்டு வாங்கினேங்க. அப்போ 1 கட்டு வாங்குறவங்களே என்னத்தான் சாப்பிடுவாங்கன்னே தெரியல. ஒலை கொச்சிச்சு, அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டலாம். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குது, நல்லா வதங்கட்டும். கீரை நல்லா வதங்கிச்சுங்க. இறக்கிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி இல்லாமல் வதக்கிட்டேன். 2 கட்டு வாங்கினேங்க. கடைசியில் 1 கட்டு கூட வராது பொழுது. ஆனால் உடம்புக்கு நல்லது. நீங்கள் என்ன சாப்பாடு பார்த்தாலும் சுட சுட சாதங்க, கமன் சாம்பார். தண்ணி சாம்பார் தான் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன். சாம்பார் வாரத்தில் 3 நாள் வச்சுருவேன். டேஸ்டான சுவையான கீரை பொரியல். பசங்களுக்கு தனியாக இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ சாம்பார் வச்சு கொடுத்தா பெரிய பாப்பும் சாப்பிட்ருவா, சின்ன பாப்பும் சாப்பிட்ருவா. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அத்தை குப்பை வண்டி விசில் அடிச்சுன்னே வந்துட்டாங்க. கடகடன்னு குப்பை எடுத்துன்னு போட்டேன். அவங்களுக்கு தனியாக கவரில் போட்டு கொடுத்துருவேன். அவங்க டிஸ்டர்ப் பண்ணாது, கஷ்டம் இல்லாத எடுத்துன்னு போடுவாங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம இது சுற்றிட்டோம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் நான். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போ என்னோடய டைமு டீ போடுற டைம் தான். டீயை போட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடுவேன். டீ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டேன், கொஞ்சமாக தான் போட்டேன். டீயை குடிச்சிங்கன்னா நான் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப தேவை. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் ரன்னிங் பண்ண முடியாது யூடியூப்பு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக்கை போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள், எங்களை என்கரேஜாக இருக்கும். வாங்க டீ குடிக்கலாம். டீயை குடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை போட்டு அதை ஆற்றினுக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.